உறங்குறதுக்கு போன கோசெங்கச்சோழன் கனவில் தோன்றிய எம்பெருமான் ஈசன், மகனை கோசெங்கச்சோழா, குழப்பம் கொள்ளாதே, நீ உன் கடமையினை சிறப்பாக ஆற்று. போருக்கான திட்டத்தை தீட்டு மதில் சுவர் கட்டும் பணி சிறப்பாக நடைபெற்று முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு. தூக்கத்திலிருந்து விழிச்ச கோசெங்கச்சோழன் இந்த கனவுனால ரொம்ப மகிழ்ச்சியோட போருக்கான திட்டத்தை தீட்டுறாரு. மேலும் போருக்கு ஆயத்தமும் ஆகிறாரு. மன்னர் போருக்கு ஆயத்தமானதால மதிழ்ச்சுவர் கட்டும் பணி நடக்கக்கூடிய இடத்துல பணியாளர்களையும் மக்களையும் வழி நடத்துவதற்கு ஆள் இல்லை. இதனால பணியில தொய்வு ஏற்படுது. அப்பதான் சைலண்டா என்ட்ரி கொடுக்குறாரு ஒரு சித்தர். அவரு ஜடா முடியோட ருத்ராட்சமால அணிஞ்சு நெத்தில திருநீறு பட்டை இட்டு காவி உடை தரித்து இருக்காரு. அங்க பணிபுரியக்கூடிய பணியாளர்கள்ட்டும் மக்கள்கிட்டையும், இனி நான் தான் உங்களை வழிநடத்த போறேன், என்னுடைய தலைமையில தான் இந்த மதில் சுவர் கட்டப்பட போகுது அப்படின்னு எல்லாத்திட்டையும் சொல்றாரு. மேலும் தன்னுடைய சித்து விளையாட்டுகளால பலருக்கும் பல மருத்துவ உதவிகளையும் நன்மைகளையும் செய்கிறாரு. ஆனா அங்க பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் அனைவரும்